Hello students, welcome all of you. இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி 7th லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டோம். ஓகேங்களா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்த்துட்டோம், பெசன்ஸ் அண்ட் ரிவல்ட்லாம் பார்த்துட்டோம். நாம் இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக இங்கே என்ன பண்ணுறோம், முண்டா ரெபிலியன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஓகேங்களா? முன்னே நம்ம என்ன பண்ணோம், கோல் ரிவோல்ட்டு, சாந்தால் ரிவோல்ட்லாம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது முண்டா ரெபிலியன். முண்டா ரெபிலியன் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, முண்டா இனத்தை சேர்ந்த மக்கள் அவங்க செய்த ஒரு கிளர்ச்சிக்கு பேர் தான் முண்டா ரெபிலியன்னு பேர். அவங்க எங்கே இருந்தாங்க, ராஞ்சி அப்படிங்கிற பகுதியில் இருந்தாங்க, ஜார்க்கண்ட் பகுதியில் ராஞ்சிங்கிற பகுதியில் இருந்தாங்க. அவங்க காலத்தில் தான் உலுகுலன் ரெபிலியன், கிரேட் டுமெல்ட், ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்தது அவங்க காலத்தில். ஆச்சுங்களா? த முண்டா பீப்புள் ஆர் ஃபெமிலியர் வித் த கோஆப்ரேட்டிவ் ஆர் கலெக்டிவ் ஃபார்மிங் நோன் ஆஸ் குண்ட் கட்டி ஜாயின்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம். ஒரு காலத்தில் இந்த ராஞ்சியில் இருந்த இந்த முண்டா இன மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நிலம் சொந்தம்லாம் கிடையாதுப்பா. மொத்தமாக அந்த முண்டா இன மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மொத்தமாக நிலம் வச்சுக்கின்னு விவசாயம் செய்வாங்க. அதுக்கு பேர் வந்து குண்டு கட்டி அப்படின்னு பேர். இப்போ நம்ம கூட சொல்கிறோம், ஒரு சாதாரணமாக கிராமத்து பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லைங்களா, எவனோ ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுங்களா, டே அவனை குண்டு கட்ட தூக்கி வெளில போடு அப்படிங்கிறோம். அது ஒரு பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் குண்டு கட்டி. குண்டு கட்டினா மொத்தமாக சேர்ந்து நிலம் யாருக்கும் சொந்தம்னு கிடையாது, மொத்தமாக எல்லா முண்டா இன மக்களும் சேர்ந்து விவசாயம் செய்கிறதுக்கு பேர் குண்டு கட்டி லேண்ட் சிஸ்டம்னு பேர். ஆச்சுங்களா? It was totally eroded by the introduction of private ownership of land. இந்த குண்டு கட்டி முறைக்கும் ஒரு ஆபத்து வந்தது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிலம் தனி உரிமையாக ஆக்கப்பட்டது. அவங்கவுங்கனால அவங்கவுங்க விவசாயம் பண்ணிங்க, நீனே குண்டு கட்டி முறை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னதுனால. ஆச்சுங்களா? The Munda people were also forcefully recruited as an indentured laborers to work on plantations. கொத்தடிமைகளாக தோட்ட வேலைகளுக்கு அமர்த்தப்பட்டார்கள் இந்த முண்டா இன மக்கள். வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். ஆச்சுங்களா? இந்த 1890s tribal chiefs of a resistance against the alienation of tribal people from the land and imposition of Beth Begari on or forced labor. கட்டாய தொழிலாளர்களாகவும் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் 1890ஆம் வருஷத்தில். யாரால? வேறு யாரால? பிரிட்டிஷ்காரங்களால் தான். ஆச்சுங்களா? த மூமெண்ட் ரிசீவ்ட் அண்ட் இம்பெட்டஸ் வென் பிர்சா முண்டா டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட். இந்த முண்டா இன மக்கள் கூட்டத்திலேயே ஒரு தலைவர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து பீர்சா முண்டா அப்படின்னு பேர். அந்த பீர்சா முண்டா என்ன பண்ணிட்டாரு, தன்னை பற்றி தானே சொல்லினார், மெசஞ்சர் ஆஃப் காட், நான் ஒரு இறை தூதன், கடவுள் என்ன அனுப்பியிருக்கிறாரு. எதுக்கு அனுப்பியிருக்காரு? he had a prophecy and promised supernatural solutions to the problem of முண்டா பீப்புள். கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு, நான் ஒரு இறை தூதர், என்கிட்ட கடவுள் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன்ஸ், ஒரு மிகச்சிறந்த தீர்வுகளை நான் சொல்லுவேன், முண்டா பீப்புளோட பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வுகளை சொல்ல முடியும். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிர்சேட் ராஜ், என்ன முண்டா இன மக்களுக்குன்னு ஒரு தனி ராஜாங்கத்தை அமைப்பதற்கு என்னால் முடியும், நான் இறை தூதர் அப்படின்னு சொல்லி பிர்சா முண்டா தன்னை பற்றி தானே சொல்லினார்ப்பா. ஆச்சுங்களா? இதை கேள்விப்பட்ட மற்ற முண்டா லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, யூட்டிலைஸ்டு த கல்ட் ஆஃப் பிர்சா முண்டா டு ரெக்ரூட் மோர் பீப்புள் டு தர் காஸ். இதை இந்த பிர்சா முண்டா சொன்னதை மற்ற முண்டா இன தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆச்சுங்களா? எ சீரீஸ் ஆஃப் நைட் மீட்டிங்ஸ் வேர் ஹெல்ட் அண்ட் எ ரிவோல்ட் வாஸ் பிளான்ட். ஒவ்வொரு நாள் ராத்திரியிலையும் மீட்டிங் நடக்கும். பிர்சா முண்டா தலைமை தாங்குவார். பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி ஓட ஓட விரட்டுறது, ஜமீன்தாரர்கள் எப்படி ஓட ஓட விரட்டுறது, ஒவ்வொரு நாள் ராத்திரியும் மீட்டிங் நடக்கும் யாருக்கும் தெரியாமல். ஆன் த கிறிஸ்மஸ் டே ஆஃப் 1889 they restored to violence. எத்தனை நாளைக்கு தான் மீட்டிங்காக நடத்திட்டு இருக்கிறது? 1889ஆம் வருஷம் கிறிஸ்மஸ் டேன்றது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வர்றது தான் கிறிஸ்மஸ்னு அர்த்தம். 1889 கிறிஸ்மஸ் டேவில் வன்முறையில் பிர்சா முண்டா கூட்டத்தினர் இறங்கினார்கள். பில்டிங்ஸ் வேர் பர்ன்ட் டவுன். பிரிட்டிஷ்காரர்களுடைய கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஆரோஸ் வேர் ஷாட் அட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அண்ட் முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட்ஸ். கிறிஸ்தவ மத இயக்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த கட்டடத்து மேலே அவங்க மேலே எல்லாம் அம்புகள் வீசப்பட்டன. ஆச்சுங்களா? முண்டா இன மக்கள் ஒரு சிலர் கிறிஸ்டினாக மாறி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களையும் இவங்க வந்து அம்பு விட்டு சாகடிச்சார்கள்னு சொல்லி பார்க்குறோம்.
சூன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வேர் அட்டாக்டு. இது மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் எல்லாத்தையும் இந்த முண்டா கூட்டம் தாக்கினார்கள். ஆச்சுங்களா? இது தொடர்ந்து சில மாதங்களுக்கு நீடித்தது. இதை பார்த்து பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? எத்தனை கலவரத்தை அடங்கியிருப்பாங்க, இதை அடங்க மாட்டாங்களா? த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் கிரஷ்டு அண்ட் பிர்சா முண்டா வாஸ் அரஸ்டட் இன் February 1900 who later died in jail. பிரிட்டிஷ்காரங்க பார்த்தாங்க, என்னையும் இந்த பிர்சா முண்டா கூட்டம் வந்து பெரிய தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி கலவரத்தை அடக்குவதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள். யார் இதுக்கு தலைவர்னு பார்த்தா பிர்சா முண்டான்னு தெரிஞ்சுது. அவரை தூக்கி 1900 வருஷம் February மாதம் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. துரதிருஷ்டவசமாக பிர்சா முண்டா ஜெயிலேயே செத்து போனார். ஆச்சுங்களா? பிர்சா முண்டா became a folk hero who is to this day celebrated in many folk songs. பிர்சா முண்டா ஜெயிலேயே செத்து போனாலும் அவருடைய புகழ் மறையவில்லை. அவர் ஒரு நாட்டுப்புற கதாநாயகனாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறார். அவரை பற்றிய நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா? நிச்சயமாக நம்ம அந்த லாங்குவேஜ் புரியாது. நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்குது. தி முண்டா ரெபிலியன் ப்ராம்ப்டட் த பிரிட்டிஷ் டு ஃபார்முலேட் எ பாலிசி ஆஃப் ட்ரைபல் லேண்ட். இது இந்த முண்டா கலவரத்தை பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களே கொஞ்சம் யோசிச்சாங்க, ஐயோ இனிமேல் வந்து நம்ம இந்த பழங்குடியின மக்களை ஏமாற்ற முடியாது போட்டுருக்குதே, எதுக்கு வம்பு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து ரெஸ்ட்ரிக்டட் த என்ட்ரி ஆஃப் நான் ட்ரைபல் பீப்புள் இன்டு த ட்ரைபல் லேண்ட். பழங்குடியின மக்கள் ஏரியாவுக்குள்ளார அந்த ஜாதிகாரங்களை தவிர வேறு எந்த மக்களும் உள்ளே போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. யாரால்? இந்த முண்டா இன மக்கள் செய்த கலவரத்தால். ஆச்சுங்களா? இப்போ தெரியுதுங்களா பிர்சா முண்டா ஏன் ஒரு ஃபோக் ஹீரோவாக இருக்காருன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு த கிரேட் ரெபிலியன் ஆஃப் 1857. 1857 பெரிய கலகம். கலகம்னு சொல்கிறீங்களா சார்? யாருக்கு யார் எதிராக கலகம் பண்ணாங்க? வேறு யார்? இந்தியர்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக கலகம் பண்ணாங்க. அதுதான் 1857 நடந்த மிக பெரும் கலவரம், கிளர்ச்சி எப்படினாலும் வச்சுக்கலாம், பார்க்குறோம். ஓகேங்களா? இன் 1857 பிரிட்டிஷ் ரூல் விட்னஸ்டு த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் டு இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். பிரிட்டிஷ்காரர்களுக்கு 1857 ஒரு மிகப்பெரிய சவாலான ஆண்டாக இருந்தது. போதாத காலம்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த கலவரம் நடந்தது இந்தியர்களால். இனிஷியலி இட் பிகேன் ஆஸ் எ மியூட்டினி ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி சிப்பாய்ஸ். தொடக்கத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா பெங்கால்னாக்காப்பா இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் சேர்ந்தது. அப்போ பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடு கிடையாது, எல்லாம் ஒரே இந்தியாவாக தான் இருந்தது. அந்த பெங்கால் பிரசிடென்சியில் மியூட்டினி ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி சிப்பாய்கள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா இராணுவ வீரர்கள்னு அர்த்தம். அவங்களால செய்யப்பட்ட ஒரு சின்ன கலகம்தான். பட் லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. பெங்காலில் ஆரம்பித்த அந்த கலகம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, மற்ற இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பரவியது. யார் யார் இதில் கலந்துனாங்க? எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ், எஸ்பெஷலி பேஷன்ஸ், மிகப்பெரிய அளவிலான மிலிட்ரி மேன்ஸ் ப்ளஸ் விவசாயிகள் எல்லாருமே இதில் கலந்து கொண்டார்கள். த ஈவெண்ட்ஸ் ஆஃப் 1857-58 ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இந்த 1857-58 கால கலவரங்களில் இந்த நிகழ்ச்சிகள் சில விஷயங்களை நமக்கு சொல்லுது. ஒரு 3 விஷயங்களை சொல்லுது. ஃபஸ்ட்டு, திஸ் வாஸ் த ஃபஸ்ட் மேஜர் ரிவோல்ட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அக்கம்பனிடு பை சிவிலியன் ரெபிலியன். ஆயுதமேந்திய குழுவினர் முதன்முறையாக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கலந்து கொண்டார்கள், கலவரத்தில் இறங்கினார்கள். ஒன்று. செகண்டு, த ரிவோல்ட் விட்னஸ்டு அன்பிரசிடென்டட் வயலன்ஸ் பெர்பிட்ரேட்டட் பை போத் சைட்ஸ். எதிர்பாராத விதமாக வன்முறை நிகழ்ந்தது ரெண்டு பக்கத்துலையுமே, போத் இந்தியன்ஸ் அண்டு பிரிட்டிஷ், ரெண்டு பக்கத்துலேயுமே சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆச்சுங்களா? தேர்டு, த ரிவோல்ட் எண்டட் த ரோல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதான் இந்த கலவரத்தின் விளைவாக முடிவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது. அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, பிரிட்டிஷ்காரெலாம் இந்தியா விட்டு போயிட்டாங்களா சார்ன்ட்டு. இல்லை, ஆட்சி முறையை தான் மாற்றினாங்க, பேரை மாற்றினாங்களே தவிர ஆட்சி அவங்களுக்கு தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி முறை ஒரு முடிவுக்கு வந்தாலும் கவர்னன்ஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் டேக்கன் ஓவர் பை த பிரிட்டிஷ் கிரவுன். இங்கிலாந்து கவர்மெண்ட்டினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழே இந்தியா வந்தது. அவ்வளோதானே தவிர பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை விட்டு போயிடலை.
இல்லைங்களா? ஆட்சி முறையில் பேர் மட்டும் மாற்றினாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆச்சுங்களா? இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காசஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காசஸ், காரணங்கள் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே இந்தியர்கள் ஒரு சில சின்ன சின்ன பகுதிகளை ஆட்சி பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? நம்ம செஞ்சு மாதிரி ஒரு சில பகுதிகளை ஒரு சில இந்திய அரசர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க பார்த்தாங்க, இது என்ன நாம் இந்தியாவை ஃபுல்லாக பிடிக்கலான்னு பார்க்குறோம், இங்கே இந்திய அரசர்கள் சின்ன சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, தப்பாச்சே, கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த 1840s அண்ட் 1850s 1840 1850களில் சில பகுதிகளை பிரிட்டிஷ்காரர்கள் இணைத்து கொண்டார்கள். 2 கொள்கைகளை அடிப்படையாக வச்சு அனுப்பிச்சினாங்க. என்னென்ன கொள்கைன்னு கேட்டிங்கனாக்கா, ரெண்டுமே ஒரு வில்லங்கமான கொள்கை தான். த டாக்ட்ரின் ஆஃப் பேரமவுண்ட் சி, ஆச்சுங்களா? மேல் ஆதிக்க கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மேல் ஆதிக்க கொள்கை? பிரிட்டிஷ் கிளைம்டு தெம்செல்ஸ் ஆஸ் பேரமவுண்ட் எக்ஸைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. பிரிட்டிஷ்காரங்க அவங்கள பற்றி என்ன நினச்சிக்கினாங்க, நாம் தான் ஆட்சி பண்ணுறதுக்காகவே பிறந்தவர்கள், நமக்கு தான் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா? நமக்கு தான் அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்தியர்களுக்கு அந்த தகுதி இல்லை, ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற தகுதி இந்தியர்களுக்கு இல்லை என்று சொல்லி நியூ டெரிட்டரிஸ் வேர் annexed on the grounds that the native rulers were inept. இந்தியர்களுக்கு ஆட்சி செய்கிற தகுதி இல்லைன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்கள் ஆட்சி செஞ்சது சின்ன சின்ன பகுதிகளையும் பிடுங்கி கொண்டார்கள். ஆச்சுங்களா? 2வது கொள்கையை ஒன்று சொன்னாங்க பிரிட்டிஷ்காரங்க. இதை சொன்னவர் லார்டு டல்ஹவுசின்னு பேர். த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இஃப் எ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹேவ் எ மேல் ஹேர் டு த த்ரோன், த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் இன் டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். இப்போ இந்திய பகுதியில் ஒரு இந்திய அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஆண் வாரிசு இல்லை, அந்த அரசர் செத்து போயிட்டார், ஆண் வாரிசு இல்லாமல் அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதி பிரிட்டிஷ்காரர்கள்கிட்ட போய் சேரும். இதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னு பேர். ஏன் சார் பொண்ணு இருக்குது அவள் ஆட்சிக்கு வரலாம்? பொண்ணெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்க பிரிட்டிஷ்காரங்க சட்டம், அது பையன் தான் வரணும். உனக்கு பையன் இல்லையா, செத்து போயிட்டான், நான் விட்டுரு, அந்த பகுதி பிரிட்டிஷுக்கு சேர்ந்துடும். இந்த மாதிரி நிறைய பகுதியில் பிடிச்சாங்க. சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் வேர் annexed பை த பிரிட்டிஷ் த்ரூ த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த கொள்கையை அடிப்படையாக வச்சு இந்த சத்தாராவிலேருந்து நாக்பூர் வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் பிரிட்டிஷ்காரர்கள் அவங்களோட இணைச்சிக்கினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? 2வது, இன்சென்சிட்டிவ்லிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். இந்தியன்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, சென்டிமெண்ட், ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை பிரிட்டிஷ்காரர்கள் சிதைத்தார்கள். எப்போ? 1806 1806 the Sepoys at Vellore mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having whiskers on their chin while proposing to replace their turbans with a round hat. 1806 இந்த கலவரம் ஆரம்பிச்சுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு புதிய ட்ரெஸ்ஸு ஒன்று கொடுத்தாங்க, புது மாடல் ட்ரெஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த மிலிட்ரி மேனுக்கு. அதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்தியர்கள் தங்களுடைய நெற்றியில் மதம் சம்பந்தமான அடையாளங்களை இடக்கூடாது. மதம் சம்பந்தமான அடையாளம்னா என்ன? ஒன்று விபூதி, இல்லைனா இன்னொன்று நாமம், இது 2யுமே போடாதீங்கப்பா. அப்புறம் சின், அந்த முகத்தில் தாடி வைக்கிறது, இது யார் செய்வாங்க? முஸ்லீம்கள் செய்வாங்க, அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. ரீப்ளேஸ் த டர்பன்ஸ் வித் எ ரவுண்ட் ஹேட். ஆச்சுங்களா? இது என்ன பண்ணிட்டாங்க, தலையில் குல்லா எல்லாம் நீங்கள் போடக்கூடாது, நாங்கள் கொடுக்குற கேப்பை தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் ஒன்று கொடுத்தாங்க. இட் வாஸ் ஃபியர்ட் தட் த ட்ரெஸ் கோட் வாஸ் பார்ட் ஆஃப் தர் எஃபோர்ட் டு கன்வெர்ட் சோல்ஜர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன இந்திய சிப்பாய்கள், அதில் இந்துக்களும் இருப்பாங்க, முஸ்லீம்களும் இருப்பாங்க. இந்திய சிப்பாய்கள் பயந்து போனார்கள். என்னப்பா அது, நம்மளை கன்வெர்ட் சோல்ஜர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி, நம்மளை கிறிஸ்டினாக மாற்றிடுவாங்க போட்டுருவாங்க இந்த பிரிட்டிஷ்காரனுங்க, இது என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு கோபம் வந்தது. In 1824, the Sepoys at Barakpur near Calcutta refused to go to Burma by sea since crossing the sea meant the loss of their caste. இது பார்த்தாதுன்னு சொல்லி 1824 பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இந்திய சிப்பாய்கள் பாரக்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்த இந்திய சிப்பாய்களை கூப்பிட்டு, நீங்கள் கடலை தாண்டி பர்மாவுக்கு போங்க, அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. ஆச்சுங்களா? இதை இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கிராசிங் த சி மீன்ஸ் த லாஸ் ஆஃப் தேர் கேஸ்ட்.
கடலை தாண்டி போனாக்கா நாங்கள் ஜாதியை இழந்துருவோம், எங்கள் மதத்தின் அடையாளத்தை இழந்துருவோம், நாங்கள் கடலை தாண்டி அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருந்த இந்தியர்கள். ஆச்சுங்களா? இது ஒரு காரணம். த சிப்பாய்ஸ் வேர் ஆல்சோ அப்செட் வித் டிஸ்கிரிமினேஷன் இன் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். இதுதான் முக்கியமான காரணமே. இதில் மிலிட்ரியில் இருந்த சிப்பாய்களில் பிரிட்டிஷ் சிப்பாய்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சேலரி சம்பளம் அதிகமாக கொடுத்தாங்க, ப்ரொமோஷன் பதவி உயர்வு அதிகமாக கொடுத்தாங்க. ஆனால் இந்திய சிப்பாய்களுக்கு மட்டும் சேலரி ரொம்ப கொஞ்சம் தான், ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. இதை பார்த்தா அப்புறம் இந்திய சிப்பாய் கோபம் வருமா வராதா? இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் பெய்டு மச் லெஸ் தேன் தேர் யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ். பிரிட்டிஷ்கார சிப்பாய்களோட இந்தியர்கள் சிப்பாய்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களே, இது என்ன நியாயம், இது ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அவங்க அப்படின்னு இந்தியர்களுக்கு அதிகமான கோபம் வந்தது. தே ஃபெல்ட் ஹியூமிலேட்டட் அண்ட் ரேஷியலி அப்யூஸ்டு பை தேர் சீனியர்ஸ். இதனாலலாம் அவங்க என்ன பண்ணாங்க, தாங்கள் அவமானப்படுத்தப்படுவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே கலவரத்தில் இறங்கினார்கள்னு சொல்லி பார்க்குறோம்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது காரணம். இப்போ பார்க்க போகிறது கலவரம், த ரிவோல்ட். த ப்ரீகர்சர் டு த ரிவோல்ட் வாஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் ரூமர்ஸ் அபவுட் த கேட்ரிட்ஜஸ் ஆஃப் நியூ என்ஃபீல்டு ரைஃபிள். இப்போ தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, புதிய வகை துப்பாக்கி ஒன்று, ரைஃபிள்னால் துப்பாக்கி ஒன்றை அறிமுகம் செய்தார்கள்ப்பா. ஆச்சுங்களா? மிலிட்டரியில் துப்பாக்கி இருக்கிறது சகஜம் தானே. இந்த துப்பாக்கிக்கு உண்டான குண்டுகளை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவர் ஒன்றை ரெடி பண்ணாங்க. தேர் வாஸ் எ ஸ்ட்ராங் சஸ்பிஷன் தட் த நியூ கேட்ரிட்ஜஸ் ஹேட் பீன் கிரீஸ்டு வித் கவ் அண்ட் பிக் ஃபேட். அந்த குண்டுகளை போட்டு வைக்கிற கவரில் கேட்ரிட்ஜஸ்னு பேர். அந்த கவரை பல்லால் தான் கடித்து எடுக்கணும். அதான் முறை, அப்படி தான் கடிச்சு எடுக்கணும், அது வேறு வழி இல்லை. அந்த பல்லால் கடிக்கிற கவரில் நுனி பகுதியில் பசுமாட்டினுடைய கொழுப்பையும் பன்றியினுடைய கொழுப்பையும் பிரிட்டிஷ்காரங்க தடவி வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர், ஒரு வதந்தி வெளியில் வந்தது. ஆச்சுங்களா? த கேட்ரிட்ஜ் ஹேட் டு பி பைட்டன் ஆஃப் பிஃபோர் லோடிங். இது துப்பாக்கி அந்த உரையிலேருந்து குண்டுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கட்சி தான் எடுக்கணுன்ற ஒரு முறை இருந்தது. அந்த கேட்ரிட்ஜில் தான் பசுவினுடைய கொழுப்பையும் பன்றியினுடைய கொழுப்பையும் தடவி வச்சுருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி தடவி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்துஸை பொறுத்த வரைக்கும் பசு ஒரு புனிதமான மிருகம், கோமாதா என் குலமாதா அப்படிம்பாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பன்றிங்கிறது ஒரு அருவறுப்பான ஒரு விலங்கு இல்லைங்களா? பன்றி கறி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கேவலப்படுத்தணுன்றதுக்காக பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மாதிரி செய்தாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி பரவியது. ஆச்சுங்களா? ஆன் 29th March சிப்பாய் நேம்டு மங்கள் பாண்டே அசால்டட் இஸ் யூரோப்பியன் ஆஃபீஸர். இங்கே தான் வந்தது கலவரம் ஆரம்பம். மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு இந்திய சிப்பாய் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, 1857 மார்ச் மாதம் 29 தன்னுடைய மேல் அதிகாரியை போய் பார்த்தார், யூரோப்பியன் ஆஃபீஸரை போய் பார்த்தார். சார், இந்த மாதிரி நீங்கள் தடவி இருக்கிறீங்க, இது எங்களால் ஏற்றுக்க முடியல சார், நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களா, சொன்னார். ஆனால் அந்த யூரோப்பியன் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் முடியாது மங்கள் பாண்டே, நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன போது மங்கள் பாண்டேவுக்கு செமத்தியாக கோபம் வந்துடுச்சு. துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சுட்டு கொண்டுட்டார். ஆச்சுங்களா? இது போதாதா பிரிட்டிஷ்காரங்களுக்கு? ஹிஸ் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் ரெஃப்யூஸ்டு டு அரெஸ்ட் ஹிம் தென் ஆர்டர் டு டூ ஸோ. உடனே பிரிட்டிஷ்காரங்க பார்த்தாங்க, யாரா மங்கள் பாண்டே நம்ம பிரிட்டிஷ்காரரையே சுட்டு கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி இவனை இந்துக்களை விட்டே அரெஸ்ட் பண்ண வைக்கிறோம் பாருன்னு சொல்லி இந்திய சிப்பாய்கள் கிட்ட சொன்னாங்க. பிரிட்டிஷ் மிலிட்ரி மங்கள் பாண்டேவை போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எந்த இந்திய சிப்பாயும் மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா? மங்கள் பாண்டே அலாங் வித் அதர்ஸ் வேர் கோர்ட் மார்ஷல்டு அண்ட் ஹேங்க்டு. பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அவங்க பார்த்தாங்க, மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணாங்க. சும்மா கோர்ட்டில் என்கொயரி பண்ணுற மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விசாரணை நடத்துனாங்க. நீ பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சுட்டு கொண்டுட்டேன்னு சொல்லி உடனுக்குடனே விறுவிறுன்னு அவரை தூக்கு போட்டு சாகடித்தார்கள். மங்கள் பாண்டே நியாயத்தை கேட்ட ஒரே காரணத்துக்காக அநியாயமாக தூக்கு போடப்பட்டு செத்து போனார். ஆச்சுங்களா? This only fueled the anger and the following days there were increasing incidents of disobedience. இது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்திய சிப்பாய்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க பண்ணுற வேலைகள்லாம் பிடிக்கல. இதில் மங்கள் பாண்டே வேறு தூக்கு மூட்டு சாவடிச்சிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதன் காரணமாக இந்திய சிப்பாய்கள் கீழ்ப்படியாமை, அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதில்ல, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிஞ்சு நடக்கலை. இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். பேர்னிங் அண்ட் ஆர்சன்
were reported from the army cantonments in Ambala, Lucknow, Meerut. அம்பாலா, லக்னோ, மீரட் என்கிற பகுதிகளில் இருந்த இராணுவ முகாம்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ஆச்சுங்களா. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கள் தாக்கப்பட்டார்கள். அடிதடி வன்முறைகள் பயங்கரமாக நடந்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பகதூர் ஷா ப்ரொக்ளைம்டு ஆஸ் எம்பரர் ஆஃப் இந்துஸ்தான். இந்துஸ்தான்னா இந்தியான்னு அர்த்தம். இந்துஸ்தானுடைய பேரரசராக பகதூர் ஷா நியமிக்கப்படுதல் எப்போ சார்? இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள், அவர் தான் பகதூர் ஷா 2. யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த முகல்ஸ் எம்பரரில் அந்த வரிசையில் வந்தவர். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், அந்த வரிசையில் வந்தவர் இவர். அவுரங்கசீப்புக்கு பிறகு பல தலைமுறைகளுக்கு பிறகு இவர் வந்திருக்கிறார். ஆச்சுங்களா. இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுடைய பேரரசராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய சிப்பாய்கள் கிளம்பினார்கள். எப்போ? 1857 மே 11, 1857 மே மாதம் 11ஆம் தேதி மீரட்டிலிருந்து ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி செங்கோட்டைக்கு இவர்கள் போனார்கள். அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, who gathered to ask the Mughal emperor பகதூர் ஷா to become their leader. முகல் எம்பரர், அந்த முகலாய பேரரசு வழியில் வந்த பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷாவை கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் எங்களுக்கு அரசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆஃப்டர் மச் ஹெசிடேஷன் ஹி அக்செப்டட் த ஆஃபர். ஆனால் 2ஆம் பகதூர் ஷா ரொம்ப தயங்கினார். ஏன்பா என்ன போய் அரசனாகணுன்றீங்களா, என்னப்பா நியாயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கினார். ஆனால் இந்த சிப்பாய்கள் வற்புறுத்தலின் காரணமாக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்டவுடனே அவருக்கு என்ன பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஷாயின் ஷா ஹி இந்துஸ்தான், எம்பரர் ஆஃப் இந்துஸ்தான், இந்துஸ்தானுடைய பேரரசர்னு அர்த்தம். இவர் பதவி ஏற்றுக்கொண்டார். சூன்ஸ் த ரிபல்ஸ் கேப்சர் த நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அண்ட் அவுத். நார்த் வெஸ்டர்ன் வடமேற்கு பகுதியும் வந்து கலவரங்கள் நடந்தன. இந்திய சிப்பாய்கள் கலவரம் செய்தார்கள். அந்த பகுதியும் வந்து இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அதான் பெரிய விஷயம். ஆஸ் த நியூஸ் of the fall of Delhi reached the Ganges Valley cantonment, after cantonment mutinied till by the beginning of June, British rule in North India except in Punjab and Bengal had disappeared. டெல்லியினுடைய இராணுவ முகாம் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி இந்தியர்களுக்கு கிடைத்தது. அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகரித்து கொண்டே போனார்கள். நார்த் இந்தியாவில் பஞ்சாபையும் பெங்காலையும் தவிர மற்ற இடங்களில் பிரிட்டிஷ் ஆட்சி என்பது காணாமல் போனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, இது ஏன் சார் இந்த மாதிரி ஆச்சு? சிவில் ரெபெலியன். இது வந்து உரிமைக்காக நடந்த ஒரு கிளர்ச்சி. ஆச்சுங்களா. இந்தியர்கள் வந்து வேறு எதுவும் கேட்கல, அவங்க உரிமையை கேட்குறாங்க. த mutiny was equally supported by an aggrieved rural society of North India. வட இந்தியாவில் இருந்த கிராமப்புற மக்களும் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சிப்பாய்ஸ் ஒர்க்கிங் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி வேர் இன் த ஃபேக்ட் பேசன்ஸ் இன் யூனிஃபார்ம். தே were equally affected by the restructuring of the revenue administration. எல்லா தரப்பு மக்களுமே இல்லைங்களா, இந்திய சிப்பாய்களும் சரி விவசாயிகளும் சரி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டார்கள் பிரிட்டிஷ்காரர்களாலே. The Sipai revolt and the subsequent civil rebellion in various parts of India had a deep-rooted connection with rural mass. இதுதான் காரணம். இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக நார்த் இந்திய மக்கள் இதில் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டார்கள். ஆச்சுங்களா. நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ் அவுத் இந்த பகுதியிலே நடந்த முதல் உரிமை போர் இதுதான். ஆச்சுங்களா. திஸ் ஆர் த 2 regions from the சிப்பாய்ஸ் வேர் ப்ரீடாமினென்ட்லி ரெக்ரூட்டட். இந்த பகுதிகளில் சிப்பாய்கள் இந்திய சிப்பாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மட்டும் இல்லைப்பா, இங்கேருந்து ஜமீன்தார்ஸ் அண்ட் தாலுக்தார்ஸ் வந்து ஒரு காலத்தில் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் இந்த ஜமீன்தாரையும் தாலுக்தாரையும் கொஞ்சம் மட்டம் தட்டி வச்சுட்டாங்க. அவங்களுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டன. உடனே அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, விவசாயிகள் கூட சேர்ந்து கலவரத்தில் இறங்கினார்கள். த தாலுக்தார் பேஷண்ட் கலெக்டிவ் வாஸ் எ காமன் எஃபோர்ட் டு ரிகவர் வாட் தே ஹேட் லாஸ்ட். தாங்கள் இழந்ததை அடைய வேண்டும் என்று சொல்லி தாலுக்தார், ஜமீன்தார்ஸ், விவசாயிகள், இந்திய சிப்பாய்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லை, ஆர்டிசன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பர்சன்ஸ் வேர் ஈக்குவலி அஃபெக்டட் பை தி dethroning of rulers of many Indian states who were a major source of patronage. இங்கே இருந்த கைவினை தொழிலாளர்கள், கடைநிலை தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்திய பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சினாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இத்தனை காரணங்களால் தான் இந்த கலவரம் மிக அதிகமாக நடந்தது. த டம்பிங் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் had ruined the Indian handicrafts. இந்திய கைவினை தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். thousands of views out of employment. இந்திய நெசவாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பை இழந்தார்கள். கலெக்டிவ் anger against the British took the form of பீப்புள்ஸ் ரிவோல்ட். இதன் காரணமாகத்தான்
ஒட்டுமொத்தமான மக்களும் கலவரத்தில் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. இதுக்கு நடுவில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மேப் ஒன்றையும் பார்க்குறோம். எந்தெந்த இடத்துல கலவரங்கள் நடந்தன. இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் த கிரேட் ரிபிலியன் 1857. 1857 எந்தெந்த இடத்துல கலவரங்கள் நடந்தன. அம்பாலா, இந்த மேப் கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. அம்பாலா, மீரட், டெல்லி, பரேலி, ஆக்ரா, லக்னோ, குவாலியர், கான்பூர், அலகாபாத், ஜான்சி, பனாரஸ், பேரக்பூர். அப்படியே கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக வந்து எந்த இடங்க இதெல்லாம் நார்த் இந்தியன் பிளேசஸ் ஆச்சுங்களா. வட இந்திய பகுதிகள் தானே தவிர, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. தமிழ்நாட்டில் ஏன்னா ஒரு ஊர் பேர் போட்டுக்கிறத பாருங்க, அங்கே ஒன்று கூட இல்லை இல்லைங்களா. எல்லாமே வந்து நார்த் இந்தியன் ஏரியாஸ் தான். அதனால தான் இந்த கலவரம் முழுமையடையவில்லை. அம்பாலாவில் ஆரம்பித்து பேரக்பூர் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. அதுக்கு கீழே இறங்கிருக்கிறத பாருங்கள். தமிழ்நாடெல்லாம் டில் ரிமைன் ஒரு அமைதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த கலவரம் முழுமையடையவில்லை ஆச்சுங்களா. இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, என்ன ஆச்சுங்க, இதை பாருங்கள் கீழே ஹேங்கிங் த ரிபல்ஸ், லெஃப்ட் சைடு பாருங்கள், இன் எ பப்ளிக் பிளேஸ். கலவரத்தில் ஈடுபட்ட கலவரக்காரர்களை பொது இடத்திலே தூக்கிலே போட்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆச்சுங்களா. ப்ளோயிங் மியூட்டினஸ் சிப்பாய்ஸ் ஃப்ரம் த கன்ஸ், துப்பாக்கியாலே சுடப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி நடந்தது சார், எல்லாமே வந்து நல்ல விதமாக தானே போயின்னு இருந்தது, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்தது, ஏன் இந்த கலவரம் வந்து தோல்வியில் முடிஞ்சுது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வரைக்கும் நடத்ததில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து கேட்கலாம், சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ், இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ஏன் இந்த கலவரம் தோல்வி அடைஞ்சிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனுடைய கண்டினியூட்டியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.